ஹலோ ஹலோ ஹலோ. இங்க சரியா டவர் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க. அங்கே தானே டவர் கம்பி ஊட்டிருந்தாங்க. அவசியம் நீ வந்தே ஆகணும். நீ வேணாப்பா. ஹலோ சிக். ஹலோ ஹலோ சிக். ஹலோ கொஞ்சம் முன்னாடி போ. இல்ல விசில் வராம. ஓகே நான் எவ்வளவு நேரம் பேசணும்? காலையில 4:30 இல்லனா ஒரு 6:30 பூச ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பேசுங்க. நீங்க இருப்பீங்களா? நாங்க இப்ப வண்டியை கிளப்பிடுவோம். கொடுத்தாருனா அப்பனே எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கு வேலை இல்ல. எங்க அண்ணனுக்கு, உங்க அண்ணனா, எங்க அக்காக்கு. உங்க அக்காவா? அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், அக்கா, 2 அண்ணன்கள். அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரீசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா ஒதுங்கி நின்னு உறிஞ்சி குடிச்சிட்டு வந்துடுறான்னு. இது நம் குடும்பம் தானே நடுவர். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சடா. நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் அடக்கமான பொண்ணு 4 இருக்கு. எங்க ஊர் கல்றே இல்ல. நான் எந்த பக்கம் பேசட்டும்? அந்த பக்கம் போய் பேசு. அண்ணன் வீடு இருக்கு, பழைய வீடு. இப்ப நான் ஆரம்பிச்சிருவேன் நடுவர்களே. ஏன் நீங்க போய் முறைப்படி போய் இங்க போய் மந்திரம் படிச்சுட்டு வந்து ஆரம்பிக்கல? மந்திரம் தான் படிக்கலான்னு போனேன். அந்த அந்த ஜெப புத்தகம் தானே சொல்வீங்க? ஆமா, ஜெப புத்தகம். அது தரல. அது தந்தா நீ படிச்சிருவியா? தமிழ்ல தானே இருக்கும். தமிழ்ல தான் இருக்கு. தமிழ்ல இருந்து நீ படிச்சிருவியா? ஏன் படிப்பனே. முதல்ல என்ன பண்ணுவேன்? அதான் போடணும். பிதாசுதன் பரிசுத்தாவி போடு பாப்போம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கை தட்டுங்க. ஹிந்து பொண்ணு போட்டிருக்கிறல்ல. உனக்கு 10 கட்டல தெரியுமா? சரி விடுங்க. இப்ப நான் வந்து ஹிந்து பிள்ளை, நான் வந்து பிதாசுதன் போட்டேன்ல. நீங்க கோவிந்தா கோவிந்தா போடுங்க. கொஞ்ச நாள் அதான் போட போறேன். நல்லா இருக்கீங்களா நடுவர்? நான் என்ன முடியாம கிடந்தேன்? இல்ல நான் முடியாம கிடந்தேன். நீ முடியல, ஒப்பந்தம் போய் கேட்கணும். என்கிட்ட கேக்குற? இல்ல நம்ம எல்லாம் ஒரு டீம். அப்படியே எனக்கு முடியலன்னா, இப்ப எனக்கு கொரோனா வந்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு தானே வரும். கண்டிப்பா வரும். நல்ல எண்ணத்தை பாருங்க. கொரோனா வந்தா உங்களுக்கு தானே வரும். நீங்க ஒரு வார்டுல இருந்தா நான் ஒரு வார்டுல இருப்பேன். கருவாடு. ஓகே ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிமா. 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய், கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ? எனக்கு தமிழையும் தமிழ் பாலையும் ஊட்டி என் அன்னையை முதலில் வணங்கி என் வாதம் தொடங்குகிறேன். ஜோர கை எடுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். நான் கம்பில நடுவர் வளையத்துல நுழைவேன். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டாரு டர்க்க கம்பில இல்லைங்கிறா. முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. அப்ப சொல்லிருப்பாரு. ஆமா, இப்ப சொல்லிருந்தாரு வச்சுக்க. அது 2 கழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு. ஆமா சார், காலம் மாறி போச்சு. நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சொன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? மண்ட போய் கேக்குறேன். நீ நடுவரவர்கள் சொல்லுமா. நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தாங்க பேசுவேன். பட் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம். நீதான் பிரிச்சு கொடுக்கறத. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருவீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சிஎஸ்டி முதக்கொண்டு போட்டு கேட்டு கவர்ல கரெக்டா குடுக்குறேன். நெட்வொர்க் உங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் பாதிமநகர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். வந்தாங்கல்ல சார், உங்களை பத்தி இத வர்ணிச்சாங்களா? இல்லையே. பட் பாண்டிச்சேரியில இந்த கௌதமி இப்ப நான் வர்ணிக்கிறேன் சார். இந்த காலம் பேசினாலும் இந்த கால பொம்பளை பிள்ளை நான் வர்ணிக்கிறேன் சார். எங்க வர்ணி? ஒரு நிமிஷம் நிமிர்ந்து நேரா உட்காருங்க. என் அமைப்பே அப்படிச்சாமா. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. என்னது? ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். நான் அடுத்த முண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் பாருங்க, தப்பு இல்ல. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க. அப்படி கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரியுது. கண்ணியம் தெரியும்.
இவர்கிட்டயா? எங்க அண்ணன் எப்படி சாதாரண நினைக்காதீங்க, கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடி பிடிச்சு சொல்லுங்க, அதான் கருப்பா. நீங்க அபோன்னா கண்களை பாருங்கள், ரெண்டு பேர் கண்ணையும் பாருங்க. இல்லன்னா நம்பலன்னா எங்க உமாநாத் அண்ணன் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தந்திருக்கீங்க. எங்க அண்ணன்க கண்களை பார்த்து கண்ணியத்தை கையில் கொண்டு என்னை பாருங்கள். Look at me. Yes. சச்சின்டா பேட்டு, ஜானகிடா பாட்டு, சிவாஜிடா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர் தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு காட்டாங்களா? சக்கரையா? வந்து 7 வருஷம் ஆச்சு. தயவு செய்து எல்லாருக்கும் சொல்றேன், இந்த சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க சார். நான் மாசம் மதுரையில ஒரு ஆஸ்பத்திரியில செக் பண்றேன். காலையில 7 மணிக்கெல்லாம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவாங்க. போன உடனே இதுல பிளட் எடுத்தாங்க. எடுத்துவிட்டு ஒரு டீ கப் மாதிரி ஒரு கப்பு கொடுத்து இதுல யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நாங்க பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகிடுச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும் நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப புடிச்சிட்டு வரான். என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறான்னு மஞ்சள் நான் கூட்டிட்டு போனேன். ஆளை பார்த்தாங்க, 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்தாங்க. வாழ்க்கை இன்னைக்கு அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆனா சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு ஒத்த பாட்டு பாடுவோம் பாருங்க. பாடு. உங்களை பார்த்தா தானங்க எங்க அன்னைக்கு பாட்டு வரும். எனக்குமே உங்களை பார்த்தா தானே ஒரு பாட்ட மாதிரியே இருக்கு. நீங்க 4 வச்சீங்கன்னே, நீங்க 5. சுதி உங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கணும். சுதிப்படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பணிய விளம்பரம்டா, பண்டி போல அடையாண்டா. அதனால நீ 4 வச்சுக்க, நீ 5 வச்சுக்கங்க. சாதா மணி வாங்கினவங்க இல்ல, இவங்க என்ன மணி கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுக்கங்க, நீங்க 4 வச்சுக்கங்க. ரெடி பாருங்க. ரெடிங்க? ரெடி. லைட் ஆயிக்க வச்சீங்க. ஓகே. பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாட்டே வருது. ஓகே. ஓ கண்ணே பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். அப்படி யாரா வர்ணிச்சாங்களா சார்? இல்லையம்மா. நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலிமா. எங்க ராணி அக்காக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு கால் வலிமா. எங்க உமாநாத் அண்ணாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு இடுப்பு வலி. எங்க மஞ்சண்ணாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு அந்த காலம் பேசல சார். நான் கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. எந்த கேள்வி வேணாலும் கேளு. 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சு 10 மணி வரைக்கும் பதில் சொல்லுவேன். ஏன் 10 மணிக்கு மேல எங்க போறீங்க? 10 மணிக்கு மேல நான் வேற ஒரு பிரகுரம் இருக்கு. நான் கேக்குறேன் சார், பிடிக்காதுன்னு ஸ்பீடா பதில் சொல்லுங்க. கேளு சொல்றேன். அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், தம்பி பிடிக்கும், தங்கை பிடிக்கும், மாமா பிடிக்கும், மாமி பிடிக்கும், கௌதமி ரொம்ப பிடிக்கும், மஞ்சநாதன் பிடிக்கும், பைத்தியம் பிடிக்கும். நல்லா ஜோர கை தட்டுங்க, பெண்களை கை தட்டுங்க. தட்டுற தம்பி. ஏயா பொம்பளை நம்பி பதில் பேச கூடாதுங்கிறது? நான் கேக்குறேன் சார், அந்த காலம் தான் பேசுறீங்கல்ல. நான் கேக்குறேன், நீங்க அந்த கால நடுவரா இந்த கால நடுவரா? நான் பட்டிமன்ற நடுவர். நீங்க அந்த கால புருஷனா இந்த கால புருஷனா? என் பொண்டாட்டிக்கு புருஷன். நீங்க அந்த கால அப்பனா இந்த கால அப்பனா? என் பிள்ளைகளுக்கு அப்ப. நீங்க யாருடா சார்? நான் யாரா? கேக்குறேன், வந்ததுல இருந்து இவ்வளவு பேச்சு பேசுவீங்களே, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இங்க பாருங்க, காலமே மாறி போச்சு. குடிகாரனுக்கு கூட மரியாதை கொடுக்கறது எங்க காலம். என்ன? நான் இப்ப கேக்குறத நீங்க மாத்தி சொல்லுங்க. கேளு. குடிகாரர் இந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்க? குடிகாரன் இந்த காலத்துல எப்படி தெரியுமா சொல்லணும்? மதிப்பு கொடுத்து. குடிகாரன் சொல்லக்கூடாது, மது பிரியர். எஸ். சக்கரை வியாதி உள்ளவங்களை எப்படி சொல்லுவோம்? இனியவன். பொம்பளை பொறுக்கி எப்படி சொல்லுவோம்? லேடிஸ் விரும்பி. சோம்பேறி என்னன்னு சொல்லுவோம்? ஓய்வு பிரியர். எங்க அப்பா அண்ணாவை என்னன்னு சொல்லுவீங்க? லேடிஸ் பிரியர். திருடன் என்னன்னு சொல்லுவீங்க? பொருள் விரும்பி. சரி, எங்க மஞ்சுநாதன் என்னன்னு சொல்வீங்க? தூக்க விரும்பி. நடுவர் என்ன சார் சொல்வீங்க? நல்லவர். கௌதமி என்னன்னு சொல்வீங்க? ரொம்ப நல்லவர். உமாநாத் அண்ணாவை? அவர் எப்ப கிளம்புவார்? இப்படி எல்லாத்துக்குமே காலம் மாறிடுச்சு சார். அந்த காலமா இந்த காலமா அவ்வளவுதானே சார் கேட்டிருக்கீங்க? ஆமா. இங்க இருங்க, அவர் மஞ்சனாவை பாருங்க. அவர்லாம் பல்ல தேய்க்கிறாரா இல்லையோ, செல்ல தேய்க்கிறாரு பாருங்க. தேய்க்கிறார். வாசல் வழியா வந்த அந்த காலம், வாட்ஸ்அப்ல வந்த இந்த காலம், ஜன்னல தர காத்து வரட்டு
மூடுன்னு சொன்னது அந்த காலம். ஜன்னல மூடு, ஏசி வரட்டுன்னு சொன்னது இந்த காலம். கரெக்ட். அந்த காலத்துல படி தாண்டலனா பட்டினின்னு சொன்னது அந்த காலம். படி தாண்டலனா என் குடும்பமே பட்டினின்னு ஆண் இருக்க பெண் சரிசமா வாழ்வது இந்த காலம். தட்டுற கைய பெண்கள்லாம் அது உண்மை. ஆடு மேய்ச்ச பெண்களுக்கு ஆட்டம் ஓட்டுறோம், மாடு மேய்ச்ச பெண்களுக்கு மாடங்களா இருக்கும், மெட்டி போட்ட கால்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறோம்னா அந்த காலத்தை விட இன்னைக்கு சிங்க பெண்கள். தட்டுற கைய பெண்கள்லாம் இப்ப தெரியல ஆக்சிடென்ட் எவ்வளவு நடக்குதுன்னு இது ஓட்டுறதுனாலதான்டா. நான் கேக்குறேன். நான் சார் இங்க பாருங்க, அந்த காலம் சொல்றாங்கல்ல, இவங்க அந்த காலத்து Dress போட்டு வர வேண்டியதானே? எப்படி தலையெல்லாம் கட்டிக்கிட்டு இளதலைய கட்டிக்கிட்டு வர வேண்டியதானே? மாடு மேஞ்சிட்டு போயிடும். அந்த காலப்பட்டு நான் கேக்குறேன், எதுக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்களை இந்த பட்டிமன்றத்துல உட்கார வச்சிருக்கீங்க? பொம்பளையில உட்கார வச்சாதான் பாக்குறாங்க. ஏன் ஆண்களை மட்டும் வச்சு பண்ண வேண்டியதானே? அது ஆடவர் பட்டிமன்றம். இது வந்து கலந்த பட்டிமன்றம், கலவை பட்டிமன்றம். அப்ப பெண்ணு வந்தாதானே பட்டிமன்றமே சிறக்கும். ஆமா. அந்த காலத்தை விட இந்த காலம் நல்லா தானே சார் இருக்கு? கண்டிப்பாமா. அப்ப தீர்ப்பை எங்க பக்கம் கொடுங்க. நீ பேசி முடிச்சாதான் நான் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி அடி புடிச்ச மாவாட்டி தான் சுடுவேன். சார் எங்களுக்கெல்லாம் வீரமான மாப்பிள்ளை வேணும்னு கேட்டது அந்த காலம். கல்ல தூக்குனா பொண்ணை கொடுத்தாங்க. ஆமா. நீங்க தூக்கி இருக்கீங்களா? நான் தூக்கி இருக்கேனே. எதை? அந்த பொண்ணை தான். எதை? கல்லையா? கல்ல தூக்குனா தானக்கா பொண்ணு கொடுத்தாங்க. இளவட்ட கல்லுன்னு ஒண்ணு கிடக்கும் இல்ல? அந்த காலத்துல மாப்பிள்ளை கல்லுன்னு சொல்லுவாங்க, இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஒரு எல்கையிலயும் இவ்வளவு பெரிய கல்லு கிடைக்கும். அத தூக்கி இப்படி போட்டாங்கன்னா அந்த ஊர்ல அப்பதான் ஊருக்குள்ளே போக முடியும். பொண்ணு கொடுத்தாங்க. எல்லா ஊர்லயும் அந்த கல்லு கிடக்கு, எவனும் தூக்குறது இல்ல. அதை தொட்டு கும்பிட்டு போயிடுறாங்க. எவ்வளவுதான் அவ்வளவு. வீரமான மாப்பிளைய கட்டிக்கிட்டது அந்த காலம். வீட்டு வேலை செய்யற மாப்பிளைய கட்டிக்கிறது இந்த காலம். தட்டுக்க கைய பெண்கள்லாம். கரெக்ட். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டைன்னு வச்சுங்க, புருஷன் தன் நிலையெல்லாம் பொண்டாட்டிட்டு விளக்கமா சொல்ல வேணாம். 4 பாத்திரத்தை விளக்கி கொடுங்க, அது போதும். ஓ, இது நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க விளக்கி இருக்கீங்களா? நான் விளக்கா. எங்க போய் விளக்குறீங்க? எங்க வீட்டுலதான். அதான் கேட்டேன். அது சிக்கலாயி போச்சு. என்னாச்சு சார்? யாரும் பாத்துருவாங்க, நைட்டிய போட்டுக்கிட்டு உட்கார்ந்து விளக்குனேன். இங்க திரும்பிக்கிட்டு பக்கத்து விட்ட அரக்கா ஏன் பொண்டாட்டி தான் விளக்குறான்னு சொல்லி பின்னாடி ஓடியாந்து கட்டி பிடிச்சு. சார் நான் கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? இந்த காலத்து மனைவி. முட்டாள் அறிவாளியாக்குறது யாரு? இந்த காலத்து மனைவி. ஆட்டார்களை கூழாக்குறது யாரு? இந்த காலத்து மனைவி. ஹீரோவாக்குறது யாரு? இந்த காலத்து மனைவி. மண்ணல கிடக்குறவங்க மண்ணவனாக்குறது யாரு சார்? இந்த காலத்து மனைவி. கைய பெண்கள் எல்லாம் சிங்க பெண்கள். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? இந்த காலத்து மனைவி. நல்லவன குடியார போய் ஆக்குனது யாரு? இந்த காலத்து மனைவி. சிரிக்குதுல. இருங்க சார் ஒரு நிமிஷம். டேய் தம்பி, நான் யாரு உனக்கு? அத்தை. யாரு? சித்தியா? என்னடா குழப்பத்தை உண்டுன்றியா? டேய் தம்பி, டேய் பச்சை கலர் என்னடா கீழே வெக்க. சார் சார் அவன் பச்சை கலர் சட்டை போட்டுக்கலாம். வந்தோடனே சிரிச்சான். சிரிச்ச உடனே அழகா சிரிக்கிறானே, 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளையை கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சண்ணா பேச்சுக்கு சந்தோஷப்பட்டு சிரிச்சானோ அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிருக்க சார். அவனும் வந்தவன பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணாம் முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கு, அவன் மகளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணாம் முடிவு பண்ணிட்டான். இதுக்கு என்ன இவ்வளவு வரவேற்பு? நிறைய பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். சார் கைய வீசி நடந்தது உங்க காலம், கைபேசியோட அலையறதுதான் சார் எங்க காலம். மஞ்சனால ஆண்ட்ராய்டு போன் இல்லாம வாழ்ந்துருவாரா? ஆண்ட்ராய்டு போன் இல்லாம வாழ்வாரா? ஆண்ட்ராய்டு போன் இல்லாம வாழ மாட்டார். வீட்டை விட்டு வெளிநாட்டுக்கு கூட போயிடலாம், ஆனா செல்போன் இல்லாம அந்த முக்கடுக்கு போயிட்டு வர முடியுமா சார்? காலையிலே நம்ம வந்தாலும் ஒரு ஆளு பைக்ல செல்ல போட்டு வந்து திருப்பி 3 மணி நேரம் கழிச்சு ஓடி போய் தூக்கிட்டு வந்தா. அது குடும்பத்து மேல உள்ள அக்கறையில செல்போனே மறக்கிறவங்க கூட இருக்கிறாங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? பட்டிமன்றத்துல இருக்க பேச்சாளருக்கு சேர்த்து சொல்றேங்க, இந்த காலத்துல உறவை கெடுக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. உறவு என்பது ஒரு புத்தகம். உறவு என்பது புத்தகம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை ஒரு பக்கம், புத்தகத்தின் ஒரு பக்கம். ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். அது உண்மை. வாழ்க்கை ஒரு புத்தகம். கணவன் மே அட்டை, மனைவி கீ அட்டை. இடையில அவ்வளவு இம்சை வருது. இம்சை வந்தாதான் என்னடா சந்தேகம்? முன்னட்டை பின்னட்டை அதாண்டா நடுப்பக்கம். சார் வாழ்க்கைனா அப்படி கலவையா இருக்கணும். நான் கேக்குறேன், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி? பிரியாணி பிடிக்குமா பழையது பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஒயிட் அண்ட் ஒயிட் பிடிக்குமா? வேஷ்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் இருந்து வந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? யா மாமனார புடிச்சிட்டு வந்தாரு. அதெல்லாம் இந்த காலத்துல வந்தது.
அடுத்தவன் காலை புடிச்சு வாடுறதை விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். நீங்க முந்தான இருந்தவள பிடிக்க போட்டுக்க ஊற நைட்டி எந்த முந்தானைய பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு எவ்வளவு சிக்கனமா வாழறக்கா. உண்மையில கை தருங்கக்கா பெண்கள்லாம். 3 நைட்டிய மோந்து வாத்து சத்தம் எத்தனை பேர் தெரியுமா? இங்க இவ்வளவு சிரிப்பு வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார் இங்க இருங்க, நீங்க வாங்கி தர நகை இருக்குல்ல, அது எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு மாதிரி தான் தெரியும். இதே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். தெரியுமா உங்களுக்கு? அது உண்மைதான். உங்க அப்பா அத்தா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். எங்க அப்பா அத்தா வந்தா தான் பீஸ் ஓட பல்பு மாதிரி ஆயிருது. அதான் பிரச்சனை. சார் இந்த காலத்து மனைவியை குறை சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மகாராஜன்ங்கிற ஒரு பேரோட இன்னைக்கு நீங்க நடுவரா வளவறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி தானே சார்? கண்டிப்பா சத்தியமா என் பொண்ணு. ஒத்துக்குங்க, சத்தியமா ஒத்துக்குங்க. உண்மை சொல்லுங்க. இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா யார் காரணம்? என் மனைவி தான் காரணம். ஒத்துக்கிறேன். கை தட்டுங்க ப்ளீஸ். சத்தியமா எங்க அம்மாவோட இருக்கேன் நான் லட்சாதிபதி கிடையாது. இன்னைக்கு நான் லட்சாதிபதி. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு. தேவகோட்டையில ஒரு வீடு, எங்க சொந்த ஊர் கிளியூர்ல ஒரு வீடு. என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒத்துக்குங்க. இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்கு. எஸ். என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு. 10 போயிருச்சு. இந்த 2 பத்திரம் போட முடியாம வச்சிருக்காங்க. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து. 60 போச்சு. இந்த 10 VO 4 மாலை குறிச்சு தர மாட்டேங்கிறான். அதனால விற்காம வச்சிருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டுல 20 ஏக்கர். இப்ப அவ வீட்டுல 60 ஏக்கர். என் வீட்டுல குறையுது, அவ வீட்டுல கூடுது. இதான இந்த காலம் சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல சார். இருக்கிறதுனால இவ்வளவு போகுது. அவங்க இருந்தாலும் 7 ஜென்மத்தையும் உங்க கைய விடாம எப்படி போகணும் தெரியுமா? 7 ஜென்மம் அந்த மனைவி சொன்னது சார். இயல்பாவே இந்த காலத்து பெண்கள் நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்த பாச விளக்கு சார். பல்ல விளக்கு சார். நாங்களும் நல்லாதான் விளக்குறோம். விளக்கமா சொல்லுங்க நீங்க. அது போதும் எனக்கு. நான் கேக்குறேன் சார். இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல மஞ்சுநாதன் சார், வெத்தலை பக்கம் போட்டு டபக்கு டபக்கு முழுகுறீங்கல்ல. நான் கேக்குறேன் சார். என் அண்ணன் தான் எங்க அப்பா மாதிரி, நான் எங்க அம்மா மாதிரி. தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற சார். நான் இவ்வளவு நாள 2 ஒண்ணுன்னே நினைப்பீங்க. இந்த காலத்துல நாங்க வீட்டுல வலது காலம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லவா சார்? எப்படி? ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. எப்படி சொல்ற? ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. அடாடா, இந்த ஆயா கூட ஒரு ஆயாவுக்கு தடத்தானே செய்யும். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கல்யாணம் பண்ணி வந்தோட புருஷனை நெஞ்சில சுமக்கிறீங்க. ஆமா சார். புள்ளைய வயிற்றுல சுமக்கிறீங்க, குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறீங்க. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லிருக்காங்க, ஆமை புந்த வீடு விளங்காதுன்னு சார். ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லன்னா கோர்த்து விட்டு போயிருவாங்க. சார் இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல, எல்லா புருஷனும் மனைவிய மகாராணியா பாத்துக்கணுங்கிறதுனால அரண்மனையில வச்சுக்க வேணாம், அன்பா வச்சுங்க சார். ஏன் மஞ்சுநாதா? மன அழுத்தத்துக்காக நீங்க மாத்திரை போட வேணாம். மனதார உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க சார். மன அழுத்தமே வராது. நான் அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா உமாநாத்தன்னா, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா புருஷனுடைய கண்ணீரா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன் தெரியுமா? முடுக்குன்னு அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தா டபக்குன்னு வெளியில வர்ற அந்த கண்ணீர் தானே சார். அத முதல்ல வர்றத கண்ணீரை கூட நானா இருக்கணும்னு விரும்புறேன். நான் அடுத்த ஜென்மத்துல நாக்கா வரணும் விரும்புறேன். ஏன் சார்? எவன் குத்துனாலும் அதுதான் வெளியில வந்து ஒரு நீ சார். ஏன் அப்படி கணவன் மனைவிக்குள்ள எங்க இருக்க கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னு வச்சுங்களேன், டக்குன்னு கணவன் மனைவியை பார்த்து ஏய் வாய மூடு அப்படின்னு சொன்னா மனைவிக்கு கோபம் வரும். எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி? உன் இதழ்களை மூடுங்கள். உன் இதழ்களை மூடுங்கள், அழகாக இருக்கும் சொல்லணும். வாய மூடுறீன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. இருக்க என்ன ஒரு தத்துவம். ஏய் முறைக்காதடின்னு சொல்லாதீங்க, கோபம் வரும். மீன் போன்ற கண்களை சிமிட்டி எடுங்கள்னு சொல்லணும். நடுவர் எது? அந்த பொந்த கண்ணை வந்து மீன் போன்ற கண்ணுன்னு சொல்லணும். மீன் போன்ற கண்கள் சொல்லணும். கப்புன்னு அரைஞ்சான்னு வச்சுங்க, டேய் அரையாதடின்னு சொல்லாதீங்க. உன் மென்மையான கைகளை என் மீது அணைக்காதீர்கள் சொல்லுங்க நடுவர்களே. அப்படி சொல்லும் பொழுது இந்த காலத்துல எப்படி தெரியுங்களா சந்தோஷம் பிறக்கும்?
மன்னவனா நினைப்பா பாருங்க. மன்னவனே மன்னவங்கல அவ வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டேனா? இருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் என் உயிரே என் தயிரே என் கோயிலேன்னு கொஞ்சறீங்க. 2 புள்ள பிறந்தா கொஞ்சறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சணும்னா அது இயற்கை. இயற்கை எல்லாரும் விரும்புவான். இயற்கை சீற்றத்தை அவனு விரும்ப மாட்டான். ஆனா ஏன் மாமா முத்து வர்ணிச்சாருங்க. எப்படி வர்ணிச்சான்? கண்ணதாசன் கவிதையை பார்த்து கண்ணதாசன் என்ன சொன்னாரு? எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம், அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிரவாகம்னு சொன்னார். அத பார்த்துட்டு என் கவிஞன் அல்வின் என் முத்து கவிஞன் சொல்லு அள்ளி விடு. இதுல என்ன இருக்கு? என்னை வர்ணிச்சாருங்க. வர்ணிப்பாரு. என்ன தெரியுங்களா வர்ணிச்சாரு? நீ வீட்லயே ஒரு 4 நாளைக்கு வர்ணிக்க மாட்டாரு. ஒரு 3 நாள் ப்ரோகிராம் போயிட்டு வர்ணிப்பாரு. அதெல்லாம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள். ஆனா என்ன எப்படி தெரியுங்களா வர்ணிச்சாரு? என் இதயம் இருப்பது என்னவோ இருமா வருது இதயத்துல. என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், துடிப்பது என்னவோ உனக்காக மட்டும்தான் சொன்னாருங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா என்னன்னு? அன்பே உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்க அப்பா நம்மளுக்கு சப்போட்டா, எங்க வீட்டுக்காரர் துப்பட்டா. எங்க வீட்டுக்காரர் கவிதை எழுதினாரு. என்ன எழுதினாரு? கண்ணே நீ ஒரு கட்டி சட்னி, என்ன போடாதடி பட்டினி. ஆஹா, எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா அன்பே நீ உயிர் எழுத்து, நான் மெய் எழுத்து, உங்க அப்பந்தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுதுனா. எங்க வீட்டுக்காரர் என்னை பார்த்து கவிதை எழுதினார். என்னதான் எழுதினார் அத்தனை கவிதை? நான் எழுதிய முதல் கவிதை உன் பெயர், நான் எழுத முடியாத ஒரு கவிதை உன் வெட்கம் அப்படின்னு சொன்னார். நடுவர் அவர்களே பட்டிமன்றம் முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போ. எங்குள்ள ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா அன்பே என் இதயத்துக்குள் வா, அந்த புள்ள செருப்ப கலட்டவா, என் இதயம் என்ன கோயிலா, சும்மா அப்படியே வந்து தரக்கு புறக்குன்னு போட்டு மிதி அப்படின்னா. எங்க வீட்டுக்காரன் கவிதை எழுதினாருங்க. எழுதட்டும், எத்தனை எழுதினார் சொல்லு, நீ பூரா சொல்லு பாப்போம். அன்பே நீ ஒரு தோசை, உன்மேல் எனக்கு ஆசை. எங்க ஊர்ல ஒருத்தர் காதல் கவிதை எழுதினா அன்பே இந்தாடி சேமியா, உங்க அம்மா தாண்டி எனக்கு மாமியா அப்படின்னு எழுதினா. எங்க வீட்டுக்காரர் என்னை பார்த்து கண்ணே நீ ஒரு ஆப்பம், வாடி வாழ்ந்து பாப்போம். எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதினா பாருங்க, அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் எடுத்து விட்டு சமூகத்தோடு ஓடி போயிட்டாய் அப்படின்னு எழுதுனா. எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை எழுதினார். எப்படி? கண்ணே நீ ஒரு ஆப்பம், உன்னை பார்த்தால் வருது ஏப்பம். அது உள்வியாதியா இருக்கும், செக் பண்ணி தான். அப்படி சொல்லும் பொழுது எப்படி வர்ணிச்சார் தெரியுமா? இந்த காலத்துல கணவன் மனைவிய இங்கருங்க ஒரு நிமிஷம்னா, ஆண்மைங்கிறது என்ன தெரியுமா? ஆண்மைங்கிற அதிகாரத்துல பேசுறீங்களா? ஆண்கிற அதிகாரத்துல ஆண்மைனா ஒரு பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை. ஒரு பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதுதான் ஆண்மை. நானும் என் மனைவியை குழந்தையாக்கத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி கணவன் மனைவிய குழந்தைய எப்படி தெரியுங்களா பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? கேப்டன் விஜயகாந்த் பாட்டுல வரும் பாருங்க. என்ன நினைச்சே நான் என்ன நினைச்சே, என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்சப்போ. மனைவி பத்தி இவ்வளவு குறை சொன்னீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன் ஜி, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? என்ன சோகமா சொல்ற? வேணும் சார். உங்களுக்கு மனைவி வேணுமா? எனக்கு மனைவி அவசியம் வேணும். அண்ணா உங்களுக்கு மனைவி, அண்ணா உங்களுக்கு மனைவி இங்க எந்திரிச்சு போற உட்கார. மனைவி வேணும்னா இங்க குடுக்குற மாதிரி எந்திரிச்சு போற. அப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் மனைவி வேணும். காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆண் கிடையவே கிடையாது. அந்த பொண்ணை கிண்டல் பண்ணலாமா சார்? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுல்ல? பண்ணக்கூடாது. எங்களை நீங்க பொண்ணை பூ மாதிரி பாத்துக்குங்க. நாங்கள் பூ மாதிரி தான் பாக்குறோம், மறுநாள் வாடி போயிருது. நாங்க உங்க வீட்டுல எப்படி தெரியுங்களா வாழறோம்? சந்தோஷமாவே வாழறோம். கல்யாணம் பண்ணி வந்த உடனே எல்லா பெண்களும் தண்ணியில உள்ள மீன் மாதிரி வாழறோம் சார். நாங்க சிரிச்சாலும் யாருக்கும் தெரியாது, நாங்க அழுதாலும் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ஏன் வாழறோம்? சிலரு தண்ணியில உள்ள மீன் மாதிரி வாழ்ற, சிலரு தண்ணியில இருக்க திமிங்கில மாதிரி வாழ்றாளுங்களே. திமிங்கலம் தான் நான் திமிங்கலம் தான் சார். ஆமா, ஏன்னா கடல்ல தானே முத்து இருக்கும், முத்து இருக்கிற இடத்துல தானே சார் திமிங்கலமே இருக்கு. அப்படி குடும்பத்தோட கடல்ல இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா இருக்கும்? எப்படி இருக்கும்? கண்ணே கண்மணியேன்னு வாழறோம். கண்ணே கண்மணியே. இந்த காதலிச்சிருக்கீங்களா நீங்க?
காதலிக்கிறது தப்பாம்மா? காதலிக்கிறது வரையா தப்புன்னு சொல்வாங்களா? எங்க ஊர்ல போய் காதலிச்சு அடிக்க வராங்கம்மா. யாரு நடுவுகளே? அவளுக்கு புருஷங்கதான். காதல்னா நான் சொல்லி தரேன். சொல்லித்தாமா. பட்டிமன்றம் முடிஞ்சிச்சு. சரி. நடந்து கீழே போயிட்டே இருக்கிறோம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு பெரிய புதக்குழி இருக்கு. அந்த புதக்குழியில நீங்க மட்டும் தொபக்கட்டின்னு விழுந்துறீங்க. எல்லாரும் போறோம், நான் மட்டும் விழுவுறேன். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பாட்டா பாடுவேன், சோகா சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? மஞ்சுளாவ மாப்பிள துண்டை விட்டு காப்பாத்துறான், செல்வராஜனே குச்சியை விட்டு காப்பாத்துனே, உமாநாத் குலா போட்டு குப்புற போடுறான் அப்படின்னு நான் கூப்பிடுவீங்க. ஆனா எங்க ராணியை கூப்பிட மாட்டேன். ஏன் சார்? உன்னைய கூட கூப்பிடுவேன். ஏன் சார்? ஏன்னா நீ வளர்ந்தாலே நீளமா இருக்கும், கையை விட்டு காப்பாத்துவேன், தோலை விட்டு கூட காப்பாத்துவேன். அந்த பிள்ளைய அந்த அம்மா கூப்பிட மாட்டேன். ஏன் சார்? அது உயரத்துக்கு கையை விடுற குப்புற விழுந்தா யா மூஞ்சி அஞ்சு விட்டு நான் செத்து போயிருவேன். கத்துவீங்க, கதறுவீங்க, கையை கால போட்டு உதறுவீங்க. ஆனால் காதலில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்வதில்லை நடுவர்களே. ஏன் தெரியுமா? பெண்களின் கண்கள் ஒரு இன்ப புதைக்குழி. ரொம்ப ஆளு போனா வெளில வர முடியாது. அதில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அத பூஜை கீத்த பூவா சொல்லி மலர விடுங்க, வாசனை வரும் பாரு. மஞ்சுநாதா பூஜை கீத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது. எவ்வளவு நேரம் தான் அவங்களும் உட்கார்ந்து இருப்பாங்க சார்? அவங்க வீட்டுக்கு போகும்போதே கேட்டுட்டு போவாங்க. இயல்பாவே எல்லா இளைஞர்களும் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பன் பேச்சு கேட்க மாட்டான், அது வயசு. அப்பன்னு கொண்டுனா எவன் பேச்சையும் கேட்காதவங்கதான் இந்த காலத்து பசங்க நடுவர்களே. அது உண்மைமா. ஒரு ஐடி படிப்பு முடிச்ச பையன், ஏழை மாணவன்ங்க, சென்னை போறான். தன்னுடைய முதல் மாத சம்பளம் 50,000 எடுத்துட்டு வந்து அம்மா கையில குடுக்கறான். அம்மா சொல்றாங்க, ராப்பகலா கண்ணு முழிச்சு மூட்டை தூக்கி படிக்க வச்சது உங்க அப்பா தானே, உங்க அப்பா கையில கொண்டி கொடுன்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுங்களா சொன்னா? இல்லம்மா, அப்பா கிட்ட கொடுக்க கூடாதுங்கிறதுனால இல்ல. ஏன் தெரியுமா அப்பா கிட்ட கொடுக்கலன்னு? 2ஆம் வகுப்பு படிக்கும் போது பென்சில் வாங்க 2 ரூபாய் பணம் கேட்டேன். அந்த 2 ரூபாய் பணத்தை அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது நோட்ஸ் வாங்க 25 ரூபாய் பணம் கேட்டேன். அந்த பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, சென்னை இன்டர்வியூ போறேன்பான்னு கேட்டேன். பஸ் பேர் இல்லாத பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி அந்த பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். ஒவ்வொரு முறையும் மேலே கொடுத்து கொண்டிருந்த என் தந்தையின் கை, ஆஃப்டர் ஆல் 50,000 பணத்தை நான் இப்படி கொடுக்கும் போது என் கை மேலையும் என் தந்தையின் கை கீழே வரக்கூடாதுன்னு நினைக்கிற தன்மானமிக்க பிள்ளைகள் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. எல்லா அம்மாட்டையும் கேட்டு பாருங்க, எந்த பிள்ளைய பிடிக்குன்னு. எனக்கு என் மகனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா அப்பாட்டையும் கேட்டு பாருங்க, எந்த பிள்ளைய பிடிக்குன்னு. எனக்கு என் மகளை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இறைவனிடம் வேண்டி பிறந்தால் ஆண் பிள்ளை, இறைவனிடம் வேண்டி பிறந்தால் ஆண் பிள்ளை, அந்த இறைவனே வந்து பிறந்தாதாங்க பொம்பளை பிள்ளை. புள்ள வளரட்டும். ஜவுளி கடைக்கு போகும்போது அந்த டிரெஸ் என்ன விலைன்னு அம்மா பாப்பா. அப்பா என்ன தெரியுங்களா பாப்பாரு? பொண்ணுடைய மனநிலை என்னன்னு பாப்பாரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போட்டோ வரட்டும், அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்து பையன் சிகப்பா இருக்கானான்னு அம்மா பாப்பாங்க. அப்பா என்ன தெரியுங்களா பாப்பாரு? பொண்ணுடைய கண்ணம் செவந்திருக்கான்னு பாப்பாருங்க. கல்யாணம் முடிச்சு அமுச்சு விடும் போது அம்மா சொல்வாங்க, ஏய் நகப்பத்திரம்னு அம்மா சொல்வாங்க. அப்பா சொல்வாரு, டே என் புள்ள நீ பத்திரம்டான்னு வருங்க. கல்யாணம் முடிச்சு 6 மாசம் கழிச்சு புள்ள மறுவீடு வரட்டும், அம்மா கேட்பாங்க, வயிற்றுலதான் புழு பூச்சி உண்டா, சிசு உண்டா அப்படின்னு அம்மா கேட்பாங்க. அப்பா கேட்பாரு, மாப்பிள்ளையோட மனசுல முழுசான இடம்பெற்று விட்டாயா மகளேன்னு கேட்பாரு. தாயும் தகப்பனும் அந்த இறைவனடி போனதுக்கு அப்புறம் இந்த காலத்து ஒரு பொம்பளை பிள்ளை என்ன தெரியுங்களா நினைப்போம்? என் அம்மாவை நினைத்தால் எனக்கு அழத் தோணுகிறது, என் அப்பாவை நினைத்தால் எனக்கு தொழத் தோணுகிறதுன்னு சொல்றோம்னா, அப்பாவோட அருமையும் உப்போட அருமையும் ரெண்டும் இல்லாத போதுதான் தெரியுன்னு என் கவிஞன் இன்னைக்கு அழகா கொடுக்கலையா? பொம்பளை பிள்ளை கைய அப்பா புடிச்சிட்டு போன எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னமே. அப்பா கையே புடிச்சு நடந்தா பெரிய அழகாக மாறும், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோம். அவ்வளவு அழகுங்க. இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். ஆம்பளை பிள்ளை அழாதான்னு சொல்லி வளர்க்காதீங்கக்கா. ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. குட் டச் சொல்லி தரீங்களோ, பேட் டச் சொல்லி தரீங்களோ?
என்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளை நீங்க ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பாக இருக்குங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா போற்றி வளங்க சார். ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது பொண்ணை கொடுப்பீங்களோ பொருளை கொடுப்பீங்களோ, அதை எவனாலையும் பறித்துட்டு போக முடியும், யாராலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க, எவனாலும் அசைக்க முடியாது என்று கூறி பயப்படுத்த ஒரு அத்துணை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக அருமையான பேச்சு, நிறைவான பேச்சு. பண்பாடு, கலாச்சாரம், குடும்ப உறவுகள் சிறந்திருந்தது அந்த காலமா அந்த காலமா? இந்த காலத்துல என்ன குறைச்சல் இருக்கு? இந்த காலத்துல எல்லாமே இருக்கே. அந்த காலத்துல 10வது படிக்கிறவன் 500க்கு 250 எடுத்தான்னா பெரிய விஷயம். 300 எடுத்தா முதல் மார்க். 450 எடுத்தாலும் அவன் தான் அந்த ஊர்ல பெரிய ஆளு. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அறிவியல் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி வந்துருச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை 600க்கு 600 மதிப்பெண் +2ல எடுத்தது இந்த காலத்துல. 600க்கு 598 எடுத்த மோனிசா என்ற பெண் இந்த காலத்துல எடுத்திருக்கான். அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? அந்த காலத்துல நாங்கெல்லாம், நீங்கெல்லாம் என்னதான் பண்ண? புள்ளையா பெத்த, இட்லி சுட்டியா வைக்கிற மாதிரி அவிச்சு வச்ச, வேற என்ன? அந்த காலத்துல நாங்க தெருவிளக்கிலே படித்தோம். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி, எல்லார் வீட்லயும் லைட் இருக்கு. அந்த காலத்துல 10வது ரிசல்ட் போடுறான்னா எப்படா மாலை முரல் பேப்பர் வரும்னு 2 மணில இருந்து திருச்சியில போய் படுத்து கிடக்கிறது. அந்த பேப்பர் வந்த உடனே வாங்கி பார்த்தோம்னா 342 343 இடையில ஒரு நம்பர் கடா போச்சுடா பெயிலு அப்படின்னு அழுகிறது. மறுநாள் காலையில பேப்பர்ல அந்த நம்பர் விட்டு போச்சுன்னு பாசுன்னு போட்டு விடுவாங்க. அதுக்குள்ள அவன் தூக்குல தங்கிடுவான். எவ்வளவு பெரிய சிக்கல் அன்னைக்கு வந்தோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அங்க 10 மணிக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா 10:05க்கு கம்ப்யூட்டர் உட்காந்து நம்பரை போட்டோம்னா என்ன மார்க், என்ன ரிசல்ட், மார்க் ஷீட்டே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு காலத்துல இப்படி தொட்டா 6 வயசு ஆச்சுன்னு அர்த்தம், 5 வயசு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்கும்போது என்ன பண்ணாரு? பர்த் சர்டிபிகேட் கொடுத்தானா? இல்ல, அந்த வாத்தியார் பார்த்து இவனுக்கு போடுறதன் பிறந்த தேதி, பிறந்த வயசு. எனக்கெல்லாம் அது மாதிரி மாத்தி போட்டதுல ஒரு வயசே மாறிக்கிட்டு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எனக்கு வயசு இன்னைக்கு 43 ஆகுது. ஆமா, இன்னைக்கு அப்படி இல்ல. பர்த் சர்டிபிகேட் அப்பா பேரு அம்மா பேரு எல்லாம் இங்கிலீஷ்ல கூட தமிழ்ல கூட எல்லாம் கொடுத்தா தான் ஜாயின் பண்ண முடியும். மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி. அந்த காலத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா சுகப்பிரசவம் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் பிரசவத்துல இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். அந்த புள்ள அப்படியே தனிக்குடத்தோட அப்படியே இருந்து போயிரு, செத்து போயிரு. ஆனா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அப்படியே ஆபரேஷன் பண்ணி எடுத்து இருந்தாங்க உன் புள்ள இந்தா கொண்டு அப்படிங்கிறான். அந்த காலத்துல ஒரு குழந்தை ஊனத்தோட நிறைய பிறந்தது, ஊனத்தோட பிறக்கும். இந்த காலத்துல அப்படி இல்ல. குழந்தை உருவானதுல இருந்து கணிக்கிறான், இந்த பிள்ளைக்கு இதய துடிப்பு கம்மியா இருக்கு, க்ளோஸ் பண்ணு. இந்த பிள்ளைக்கு கால்கை சரியில்லை, அப்பவே கண்டுபிடிக்கிறான். விஞ்ஞான வளர்ச்சி. குழந்தை இல்லைன்னு சொன்னா உடனே மறுமணம் பண்ணான். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி. இவனுக்கு குறை இருந்தா கண்டுபிடிக்க தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. குழந்தை இல்ல, என்ன காரணம்? ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணு. இவனுக்கு குறையா அந்த அம்மாவுக்கு குறையா, 2 குறையை நிவர்த்தி பண்ணி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி டெஸ்ட் பேபி குழந்தை வைக்கிறாங்க. இப்ப மாற்றங்கள் நிறைய இருக்குது. அன்னைக்கு 1 ஏக்கர் விவசாயம் பண்ணோம்னா மாட்டை பூட்டி இங்க இருந்து ஏர் பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சோம்னா 1 ஏக்கரை ஓட்டி முறுக்கு ஷாலு போட்டு திரும்பி வர்றதுக்குள்ள 1.5 நாள் ஆகி போயிடும். இன்னைக்கு அப்படி டிராக்டர் வச்சிருக்கோம். விஞ்ஞான வளர்ச்சி. அடிச்சு விட்டு ஓடனா சரசரன்னு அடிக்கிறான். அன்னைக்கெல்லாம் நாத்தங்கால்னு ஒண்ணு வச்சிருப்போம். அதுல நாத்து பாவனும், அதுல நாத்தை எடுத்து குப்பமா பறிச்சு அதுக்கு ஏறு பூட்டி தொளி அடிச்சு திரும்பி மேல பரம்பு அடிச்சு அதெல்லாம் கிடையாது. டிராக்டர்ல விட்டு கடன்னு அடிக்கிறான். அடிச்சு உழுது விட்டு போய் அன்னைக்கே உழுதுட்டு போயிடலாம். நாத்து நடவுல வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு ஒத்த நாத்து நடவு, நூல் கட்டி நடுறான். அப்படி நூல் கட்டி நட்டா அப்படி தூர் கட்டுது. தூர் கட்டுச்சா அப்படி. அன்னைக்கு என்னைக்கு 160 நாள் மட்டையெல்லாம் போட்டோம்னா அன்னைக்கு 160 நாள். இன்னைக்கு 90 நாள். 90 நாள் அப்படி வாங்கி பறியுதா இல்லையா? அன்னைக்கு 4 நெல் 3 நெல் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சி. அப்படியே ஆர்னார் என்ன விலை, பூஜா என்ன ரேட்டு, சோதி மட்டம் பயங்கரமா நெல் வளர்ச்சி அவ்வளவு தூரம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் களை பறிக்கிறதுக்கு களை வெட்டுறதுக்கு களைக்கட்டை போட்டு குப்பரை படுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் இன்னைக்கு இல்ல. எல்லாமே விதைக்கையிலே களைக்கொல்லியை போட்டுறான். அப்படி இல்லையா கொஞ்சம் முளைச்சு வந்துச்சுன்னா நாமினி குவாலிட்டி, மாச்சேடி, சிமிகோல்டு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். அடிச்சு களைகளை எல்லாம் இல்லாம போயிருது.
அப்படி வரும்போது அப்படி யூரியாவை லேசா போடணும், பொட்டாசியம் லேசா போட்டு யூரியா லேசா போட்டா அப்படி சாயாம நிக்குது. அப்படி மிஷினை விட்டு அறுக்க அன்னைக்கு கது இருக்கிற ஒரு பெரிய சடங்கு இருக்கும். வீட்டுல 50 பேருக்கு சோத்தை ஆக்கி தண்டி பானையில வச்சு மாட்டு வண்டியில கொண்டு போய் அங்கே சோத்தை இறக்கி பனைமரத்துல பட்டையை வெட்டி பட்டையை பிடிச்சி உன உட்காந்து சாப்பிட சொல்லி எந்திரிக்க முன்னாடி போதும் ஆகி போயிருது. இன்னைக்கு அப்படி கிடையாது. மிஷினை கொண்டே விட்டு அடிச்சு தூக்கிட்டு போறான். ஆளே இல்லாம அறுக்கிறான். எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி. பண்பாடு அன்னைக்கு என்ன பண்ணா, புருஷன் பொண்டாட்டி, புருஷனை பார்த்தா பொண்டாட்டி எந்திரிச்சு போயிரும். ஏன்னா மரியாதை கொடுக்கணுமா. மாமனாரை கண்டா மருமக எந்திரிச்சு போயிரும். இன்னைக்கு அப்படி கிடையாது. பொம்பளை பிள்ளை ஆம்பளைகள் இங்க வேலை பார்க்குது, ஆம்பளைகள் கார் ஓட்டுது, பிளைட் ஓட்டுது, எல்லா ஆபீஸ்லயும் பெண்கள் இன்னைக்கு உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு மதிப்பு கொடுக்காம இருக்காங்களா, மரியாதை கொடுக்காம இருக்காங்களா? எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கிற காரணத்தால் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சிறந்தது. இந்த காலம் சொன்னா தூக்கி போட்டு உதச்சா என்ன ஆகுறது? அப்ப இந்த காலத்துல என்ன இருக்கு, அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? அந்த காலத்துல சார் வீடு இருக்கும், வீட்டுல திண்ணைன்னு ஒண்ணு வச்சு வீடு கட்டினான். அந்த திண்ணையில ஒரு பானையில தண்ணி வச்சிருப்பான். அது வழியா போறவன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த திண்ணையில இந்த தண்ணியை குடிச்சான்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டு இருப்பான். அவன் அந்த இடத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை தூக்கி குடிச்சான்னா கோயிலுக்கு போற புண்ணியத்துல நம்மளுக்கு பாதி புண்ணியம் கிடைக்கும்னு திண்ணை வச்சு வீடு கட்டினான். இன்னைக்கு திண்ணையை போற பெட்டி கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க. அந்த காலத்துல டீ கடையில பார்த்தா 7 மணிக்கு ரேடியோ போடுவாங்க. ரேடியோ போட்டா ஆகாசவாணி செய்திகள் சரோஜ் நாராயணசாமி டீ ஆத்தனம் கூட நிப்பாட்டிடுவான். ஆத்தாடி செய்தி சொல்றான். டீ குடிக்க வந்துருவான். வணக்கம், மஞ்சுநாதன் பட்டிமன்றம் நிறைவு பெற்றது. எதுக்கு செய்தியை கேட்ட அன்னைக்கு அப்படி இல்ல. டிவியை போட்டவுடனே ஓடுறான். கொரோனா டயத்துல டிவியை போட்டவுடனே நாமக்கல் மாவட்டத்தில் 320 பேருக்கு பாதிப்பு, திருச்சி மாவட்டத்தில் 830 பேருக்கு பாதிப்பு. எப்ப எவன் ஜாமா என்னன்னு பதற்றத்துல இருக்க முடியாது. உதய சேனல்ல 7 விளம்பரம் போடுறான். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆனா அன்னைக்கு குளத்துலதான் குளிச்சோம், கம்மாயில குளிச்சோம். ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க. இடையில செவரு வச்சுலாம் கட்டல. ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க. தன் மனதுக்குள் ஒழுக்கம் என்ற கட்டுப்பாட்டு செவற்றை எழுப்பி கொண்டான் மனிதன். இன்னைக்கு நாளுக்கு நாள் செவத்துல பொம்பளை பிள்ளை குளிக்குது, பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிற கேவலமான காலம் இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இவ்வளவு விபத்துக்காக நடந்துச்சு. ஒருத்தன் அடிபட்டு கிடந்தானா ஓடி போய் தூக்குனான், சோடாவை கொடுத்தான், தண்ணியை கொடுத்தான். ஐயோ யாரு ஒருத்தன் விழுந்துட்டான். இப்ப அடிபட்டு கிடக்கிறான்னா நிப்பாட்ட மாட்டான், புகையில செல்போன்ல செல்பி எடுக்கிறான். இப்பொழுது நான் நார்த்தாமலை பாலத்தில் ஒருத்தன் இழுத்து கொண்டு இருக்கிறான், அவனோட செல்பி எடுத்து கொண்டு இருக்கேங்க. வாழ்க்கை முறை மாறிடுச்சு, சம்பிரதாயங்கள் மாறிடுச்சு, விளையாட்டு மாறிடுச்சு, திரைப்படங்கள் மாறிடுச்சு. திரைப்படத்தை என்ன சொல்றான் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் 3 விஷயம் தான் சொல்றான் திரைப்படத்துல. அந்த காலத்துல இந்த படத்துல டாக்டர் கண்ணாடியை கழட்டிட்டான்னா பேஷண்ட் செத்துட்டான்னு அர்த்தம். போலீஸ்கார் தொப்பியை கழட்டிட்டான்னா பணம் கிடக்குன்னு அர்த்தம். 2 பூவை மோத விட்டாங்கன்னா காதல் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு மான புலி துரத்துதுன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது தவிர வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலம்? பாந்தி எடுத்தா உன் புருஷனை கேட்கணும்னு அர்த்தம். அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. இப்ப எல்லாமே சிக்கல்ல இருக்கு. விளையாட்டு முறைகள் மாறிடுச்சு. கபடி விளையாண்டோம் கிராமத்துல. நான் கிராமத்துக்காரன், கிராமத்துல இருக்கேன். இங்கிட்டு 7 பேர் இருப்பான், அங்கிட்டு 7 பேர் இருப்பான். இங்க இருந்து பாடி போவான். நான் தான் கொப்பண்டா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி பெரும்படுத்து விளையாட வரணும்மா. நான் தான் அவங்க அப்பண்டானா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா வர்றதா? மண்டைக்கு போட்டு குத்துனா வீர் இருந்துச்சு. இப்ப எப்படி கபடி பாடுறான்? பேர்ட்ஸ் 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 கபடி பாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி பாடுவான்? எம்ஆர் ராதா கிட்ட கேட்டாங்க, கபடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் சொன்னாரு, கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு. எதை வச்சு சொல்ற? நம்மளால தாண்டா நல்ல காலம் வருவான் அப்படின்னா. எம்ஆர் ராதாவுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தான் தெரியல. பம்பரம் விளையாண்டோம். இன்னைக்கு பாருங்க, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுல விளையாண்டுக்கிட்டு இருக்கான் என் பையன். நேற்று தலையை வெட்டுற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறான். 99 பேரை வெட்டிட்டானா. ஒருத்தன் தப்பிச்சான். என்னப்பா பண்றேன்னு கேட்டான். என்னைய வெட்டுவியா? அன்னைக்கு பம்பரம் விளையாண்டோம். சுத்தமா போச்சுன்னா உடைச்சு கொடுத்தான் பம்பரத்தை. 2 நாளா வாங்கிட்டு போயிருக்கேன். தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை என்னிடம் இருந்தது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் விளையாடுறான், செல்போன்ல விளையாடுறான். தோத்து போற மாதிரி இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மளிடம் எப்படி வரும்? நம்ம பிள்ளைகள்ட்ட எப்படி வரும்? அன்னைக்கு தஞ்சாவூர் போயிட்டு வந்தோம்னா தலையாட்டி பொம்மை வாங்கி வந்து கொடுத்தோம். அந்த பொம்மையை அப்படி சாட்சி விட்டீங்கன்னா மறுபடியும் வந்து நிற்கும். அது என்ன சொன்னது? வாழ்க்கையில் நாம் தோற்று போய் விட்டாலும் முயற்சித்து அதே நிலைமைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை. இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. என்ன கலாச்சாரம் பண்பாடு இருக்கு? அன்னைக்கு ஒரு ஊர்ல ஒரு மாடு செத்து போச்சுன்னா கூட மனுஷன் செத்த மாதிரி ஊரே போய் அந்த வீட்டுல கேட்டான், மாடு செத்து போச்சாமே, ஆடு செத்து போச்சாமே அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு மனுஷன் செத்தா கேட்க நாதி இல்லாத உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும். என்ன கலாச்சாரம் இருக்கிறது?
என்ன பண்பாடு இருக்கிறது? இன்னைக்கெல்லாம் 6 மணியை பட்டி வச்சு வாச்சானா இழுத்து இழுத்து இப்படி அவனுக்கு சீவம் போயிடும். நாலஸ்வரம் ஊதுனான்னா ஊங்கும், உதட்டே வெள்ளையா இருக்கும். 6 மணியை பட்டி இப்படி இழுத்து போட்டு கட்டையை பிடிச்சா இருக்கும். இப்ப நீ இந்த பட்டல் அமுக்கிட்டு தொட்டுன்னு உட்காந்துருக்க, 3500 சம்பளம் கேட்கிறேன், தூரம்லாம் 5000 கொடுங்கிற. உழைப்பு இன்னைக்கு குறைஞ்சு வச்சுல. இன்னைக்கு நம்மால் நீராகத்தை குடிச்சிட்டு வேலை பார்த்தான். எல்லாம் சொல்றான், வடநாட்டுக்கு வரணும் கொண்டாந்து வேலை பார்க்கறான், வேலை பார்க்க விடுறான். வேலை பார்க்க மாட்டாயா? அவன் பொழுதுக்கு இருந்து 2 வெங்காயத்தை தின்னுபிட்டு சப்பாத்தி தின்னுபிட்டு வேலை கிடக்குறா. இவன் இந்த இவ்வளவு தூண்டு வேலை பார்க்கறதுக்குள்ள 3 தடவை ஒண்ணுக்கு இருக்க போறான், 4 தடவை டீ சாப்பிட போறான், இடையில ஆம்புலேட் தூக்கா பெப்பர் போட்டு கூறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இது எப்படி வழங்க முடியும்? பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் மாறிடுச்சு. எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறோம். எதை இழக்க கூடாதோ அதையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறோம். அன்னைக்கு சிசேரியன்னா ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறந்தா ஆச்சரியமா கேட்பாங்க, ஆபரேஷன் ஆமலடா. இப்ப சுகப்பிரசவமா பிறந்தா, சுகப்பிரசவமா எங்கே பிறந்துச்சு, எப்படா பிறந்துச்சு சுகப்பிரசவம்? போன மாசம் எங்க ஒளிஞ்சியாவ குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வளர்த்து சொல்லி எங்க சகலைக்கு போய் சொல்லுங்கடா. சுகப்பிரசவம் 1/2 மணி நேரம் மயக்கம் தெளிஞ்சு இப்படி தடவுனா, நரசம்மா இந்தாமா உன்கிட்ட புள்ள அப்படின்னு கொண்டு கொடுத்து, என் புள்ளைய எங்கிட்ட தேனே, என் செல்போனை காணாம தேடி இருக்குங்கிறான். இது காலமா, கலாச்சாரமா, பண்பாடு இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா? வயதுக்கு மரியாதை கொடுத்தது அந்த காலம், வசதிக்கு மரியாதை கொடுப்பதுதான் இந்த காலம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த காலத்துல என்ன இருந்துச்சு, இன்னைக்கு என்ன இல்லை, அன்னைக்கு என்ன இல்லை, இன்னைக்கு என்ன இருக்கு. எல்லாமே அந்த காலத்திலிருந்து எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. கைபேசி சொன்னாங்களே, கைபேசி நடந்தது அந்த காலம், கைபேசியோடு நடப்பதுதான் இந்த காலம். படித்தால் வேலை அந்த காலம், படிப்பதே வேலை இந்த காலம். பிளாட்ல கடலை போட்டா அந்த காலம், பிளாட்ல கல்லு போட்டா இந்த காலம். அப்ப கடலை விக்கல, இப்ப கல்லு போட்டா எல்லாம் வித்துட்டு போயிடுது. இது ஆம்பளாட்டு, இது ஓம்பளாட்டு. கடைசியில அளந்து வாக்கல எவன் பிளாட்டுன்னு தெரியாம போய் தெருவில் நிற்கிறான். வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த காலத்தில் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம், அன்னைக்கு கலர் கலரா மாத்திரை சாப்பிட்டது அந்த காலம், கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டது அந்த காலம், கலர் கலரா மாத்திரை சாப்பிடுறது இந்த காலம். அந்த காலத்துல பைபாஸ் ரோடும் கிடையாது, பைபாஸ் ஆபரேஷன் கிடையாது. மனுஷன் சந்தோஷமா வாழ்ந்தான். பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம், குடும்ப உறவுகள் சிறந்தது. இந்த காலத்தை விட அந்த காலமே என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் பாதம் மட்டும் மண்ணை தொட்டு நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.